இலங்கையில் உள்ள தனியார் மற்றும் சிறு தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் மலையக தமிழ் தொழிலாளர்கள் சர்வதேச தொழிலாளர் அமைப்பினால் வரையறுக்கப்பட்ட கட்டாய வேலை வாங்கல் என்ற நிலைக்கு நிகரான கடுமையான தொழிலாளர் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்படுவதாக சர்வதேச மன்னிப்பு சபை வெளியிட்டுள்ள புதிய ஆய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த விசேட அறிக்கை வெளியீட்டு விழா இன்றைய தினம் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்நாள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மலையக அரசியல் பிரதிநிதிகள், ஏராளமான சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஜனவரி 2024 முதல் ஜனவரி 2026 வரையான காலப்பகுதியில் இலங்கையின் தென்பகுதியில் உள்ள காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் 45 தேயிலை தோட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. இதில் 159 தொழிலாளர்கள், தோட்ட மேலாளர்கள் மற்றும் கவனக்குழுக்களுடன் நேரடி நேர்காணல்கள் நடத்தப்பட்டு அதிர்ச்சி தகவல்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. இவர்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வரும் முறையான இனப்பாகுபாடும் புறக்கணிப்பும் அவர்களை கட்டாய வேலை வாங்கலுக்கு ஆளாக்கும் நிலைக்கு தள்ளியுள்ளதாக குறித்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், தங்குமிடம் மற்றும் இதர நலன்புரி வசதிகள் அனைத்தும் முழுமையாக தோட்ட துரைமார்களையே சார்ந்துள்ளதால் தங்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளை அவர்களால் தட்டி கேட்க முடியாத நிலை காணப்படுகிறது. எந்த நேரத்திலும் தாங்கள் வசிக்கும் இடங்களை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படலாம் என்ற அச்சத்திலேயே அவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். பணிக்கு தாமதமாக வருதல், வழங்கப்படாத சம்பளம் குறித்து கேள்வி எழுப்புதல் போன்ற காரணங்களுக்காக தோட்ட நிர்வாகத்தினரால் தொழிலாளர்கள் வாய்மொழி மூலமாகவும் உடல் ரீதியாகவும் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். தாங்கள் வேலை செய்யாவிட்டால் அல்லது இலக்குகளை அடையாவிட்டால் நிர்வாகத்தினர் கைகள், கால்கள் அல்லது தடிகளால் தங்களை தாக்குவதாக தொழிலாளர்கள் சாட்சியமளித்துள்ளனர். ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 45 தோட்டங்களில் 27 தோட்டங்களில் ஒரு தொழிலாளி நாளொன்றுக்கு 25 கிலோகிராமுக்கும் அதிகமான தேயிலை கொழுந்துகளை பறிக்க வேண்டும் என்ற மிக கடினமான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த இலக்கை எட்ட தவறும் போது அவர்களின் மிகச்சிறிய நாளாந்த சம்பளமான 1000 ரூபாய் நிர்வாகத்தினால் கழிக்கப்படுகிறது அல்லது தாமதப்படுத்தப்படுகிறது. இந்த தந்திரோபாயங்கள் தோட்ட தொழிலாளர்களின் கடன்களை அதிகரித்து கடன் பணி அடிமைத்தனம் தலைமுறையாக தொடரும் சுழற்சியை உருவாக்குகிறது. மேலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 22 தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தங்களின் நடமாட்ட சுதந்திரம் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பயணங்களுக்கு முன் அனுமதி பெற வேண்டிய கட்டாயம் மற்றும் குறிப்பிட்ட நேர நடமாட்ட தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான வீட்டு வசதிகள் இன்னும் செய்து தரப்படவில்லை என்பதுடன் போதிய இடவசதி மற்றும் சுகாதார வசதிகள் இல்லாமையும் அவதானிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு சட்டம் தொழிலாளர் பாதுகாப்பை உறுதி செய்திருந்தாலும் தனியார் தேயிலை தோட்டங்கள் சட்டங்களை முறையாக அமுல்படுத்துவதில்லை. தொழிலாளர்களை நிரந்தரமாக்காமல் தற்காலிக அமைய தொழிலாளர்கள் என வகைப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரசவ கால சலுகைகள், ஓய்வூதியம், மருத்துவ மற்றும் உடல்நலக் குறைவு விடுமுறைகள் மறுக்கப்படுகின்றன. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் சட்ட ரீதியான தீர்வுகளை பெறுவதில் பிரதான தடையாக மொழி பிரச்சினை காணப்படுகிறது. அரசு அதிகாரிகள் மலையக தமிழர்களின் மொழியை பேச முடியாததால் அவர்களுக்குரிய சட்ட பாதுகாப்பை வழங்க தவறிவிடுகின்றனர். அத்துடன் தோட்ட தொழில் தருணர்களின் தடையால் பல தோட்டங்களில் தொழிற்சங்க பிரதிநிதித்துவமும் இல்லை என்பதும் இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அறிக்கை வெளியீட்டை தொடர்ந்து இங்கு ஒரு விசேட குழு விவாதம் இடம்பெற்றது. சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசியாவுக்கான துணை பிராந்திய பணிப்பாளர் இசபெல் லாசியின் நெறியாள்கையில் நடைபெற்ற இந்த விவாதத்தில் சமூக ஆர்வலர் கௌதமன் பாலச்சந்திரன், பெண்கள் உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் உரிமைகள் ஆய்வாளர் கமலேஸ்வரி லட்சுமணன் மற்றும் சட்டத்தரணி விஜயகுமார் சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு தமது ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதுகுறித்து சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசியாவிற்கான பிராந்திய பணிப்பாளர் ஸ்மிருதி சிங் கருத்து தெரிவிக்கையில், of course one aspect is this state absence, right, from the lives of the workers and from these plantation, from these estates rather. But another aspect is perhaps as a result of the state's absence as well, we see this practice of casualization of labor, right, that is happening
in a lot of the estates we've visited that is being recognized by the Labour Department as a trend that's there, which is essentially misclassifying the workers so that they further fall in the cracks of the legal protections that are there that should apply to them. And so I'm turning to you, Kamereshwari, on that question, because I was wondering whether you could elaborate further on that and how that has very dire implications in terms of their access to social security, but also how that plays out in their everyday life where they are already earning a very minimal wage and they are unable on top of it to take time off to rest and recover, so they are under constant financial pressure with zero safety net. So I was wondering whether you could talk about that aspect. இலங்கையில் உள்ள தனியார் தேயிலை தோட்டங்கள் மலையக தமிழ் தொழிலாளர்களை நடத்தும் விதம் தொழிலாளர் சட்டங்களை முழுமையாக மீறுவதோடு எந்தவித பொறுப்புக்கூறலும் இன்றி அமைகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே காணப்படும் சட்ட ரீதியான முன்பாதுகாப்புகளுக்கு மத்தியிலும் இந்த துஷ்பிரயோகங்கள் தொடர்வது தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கிறது என அவர் தெரிவித்தார். Exploited by the estate owners or the management to subject them to conditions that are in many cases amount to forced labor. And with that I would like to turn to Vijay, because I want to talk about the issue of enforcement, because that's really the core of the issue here, and also to touch upon the fact that this is because of all these vulnerabilities that they are facing, and this marginalization and this isolation, that they're also not able to seek redress. Not only can they not avail themselves of the protection of the law, but when they try to seek redress, they are faced with so many barriers, whether they are practical, whether they are in terms of the state response. And I know, Vijay, you've worked a lot on these cases, so I was wondering whether you could shed some light to practically what happens if someone wants to make a complaint. Why can't they take it further? What happens? What's the state's response? How is it received? ஆழமாக வேரூன்றிய பாகுபாடும் தீவிரமான விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுதலும் இந்த தொழிலாளர்களை சுரண்டப்படும் நிலைக்கு ஆளாக்கியுள்ளது. எனவே இலங்கை அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த தோட்டங்களில் சோதனைகளை நடத்தி தொழிலாளர் உரிமைகள் மீறப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். அத்துடன் தவறிழைத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அர்த்தமுள்ள தீர்வுகளை வழங்க வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை கோரியுள்ளது. இலங்கை அரசு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஒப்பந்தங்களில் ஒரு தரப்பாக உள்ளதால் தொழிலாளர்களை பாகுபாடின்றி பாதுகாக்கும் கடப்பாடு அதற்குண்டு என்பதையும் இந்த அறிக்கை மிக வலுவாக வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபிலச்சந்திரசேனவின் கைபேசியை திறந்து அதில் உள்ள விவரங்களை ஆராய்வதற்காக அமெரிக்காவின் பிரதான புலனாய்வு அமைப்பான பெடரல் விசாரணை பணியகத்தின் உதவி கோரப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவால் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. FBI அமைப்புக்கு இதுகுறித்து மின்னஞ்சல் மூலம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு அமைய அவர்களிடம் இருந்து கிடைக்கும் ஆலோசனைகளை தொடர்ந்து கைபேசி தொடர்பிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். கபிலச்சந்திரசேனவின் மர்ம மரணம் தொடர்பான நீதவான் விசாரணை மற்றும் மரண பரிசோதனை சாட்சி பதிவுகள் 5வது நாளாகவும் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மரண பரிசோதனைக்கான சாட்சியங்களை வழங்குவதற்காக 2 சாட்சிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். அவர்களின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் மேலதிக சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அர்சகுலரத்ன மற்றும் அவரது உதவி சட்டத்தரணி உத்தார முகந்திரம்கே ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததாக புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் அவர்கள் இருவரும் தத்தமது நீதிமன்ற பணிகள் காரணமாக நேற்றைய தினம் சாட்சியமளிக்க சமூகம் அளிக்கவில்லை என தெரிவித்த அதிகாரிகள் அடுத்த சாட்சி பதிவு தினத்தில் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கட்டளையிட்டு 19 மற்றும் 20ஆம் இலக்க சாட்சிகளான அவ்விருவருக்கும் உத்தியோகபூர்வ அழைப்பாணைகளை வழங்குமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தனர்.
இதன்போது குறுக்கிட்ட நீதவான், இந்த மரண விசாரணையில் இதுவரை 18 சாட்சிகளிடம் இருந்து எந்தவித உத்தியோகபூர்வ அழைப்பாணைகளும் இன்றி போலீஸ் அறிவித்தல்களுக்கு அமைவாகவே சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். அவ்வாறிருக்கையில் 19 மற்றும் 20ஆம் இலக்க சாட்சிகளுக்கு மாத்திரம் அழைப்பாணைகளை கோருவது ஏன் என அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த அதிகாரிகள், தமக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டால் நீதிமன்றில் முன்னிலையாகி சாட்சியமளிக்க தயாராக உள்ளதாக அச்சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இதனை ஏற்க மறுத்த நீதவான், முந்தைய 18 சாட்சிகளை போன்றே இவர்களுக்கும் அதே நடைமுறையை பின்பற்றி சாட்சியமளிக்க அழைக்குமாறு உத்தரவிட்டதுடன் இரு சட்டத்தரணிகளுக்கும் அழைப்பாணை விடுக்குமாறு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு விடுத்த கோரிக்கையை நிராகரித்தார். இதன்படி விசாரணையின் போது கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக பிணையாளியாக முன்னின்றிருந்த இந்திக ரத்நாயக்க என்பவரின் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. குறித்த சாட்சியத்தின்படி கடந்த மார்ச் மாத தொடக்கத்தில் கபில சந்திரசேன தன்னை அழைத்து, இந்திக்க எனக்கு ஒரு பெரிய உதவி வேண்டும், நான் பிணையில் செல்ல நேரிடலாம், அதற்கு நீ பிணையாளியாக இருக்க வேண்டும், கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ்களை தயார்படுத்தி வை என கூறியதாக அவர் மென்றில் தெரிவித்தார். அவர் கூறியபடிதான் அனைத்தையும் தயார் செய்தேன். மே 5ஆம் தேதி அவருக்கு பிணை வழங்கப்பட்டதை அறிந்து சட்டத்தரணி உத்தாரவை தொடர்பு கொண்டு நான் தயாராக இருப்பதாக கூறினேன். அத்துடன் நீதிமன்றத்திற்கு சென்று 10 மில்லியன் ரூபாய் தனிப்பட்ட பிணையில் கையெழுத்திட்டேன் என்றும் அவர் கூறினார். பின்னர் மே 7ஆம் தேதி அரவிந்த என்பவர் என்னை அழைத்து ஒரு சட்டத்தரணியை சந்திக்க வருமாறு கூறினார். நான் அவரது வீட்டிற்கு சென்றேன். அங்கிருந்து அரவிந்த, அவரது மனைவி சமில், சாந்த, ஃபெடி மற்றும் நான் என அனைவரும் அரவிந்தவின் வாகனத்தில் சென்று சட்டத்தரணியை சந்தித்தோம். கூட்டம் முடிந்ததும் மீண்டும் அரவிந்தவின் வீட்டிற்கு வந்தோம். அங்கு இரவு உணவு தயாராக இருந்தது. கபில சந்திரசேனவும் எங்களுடன் இரவு உணவு மேசைக்கு வந்தார். உணவு முடிந்து நான் கிளம்பினேன். மறுநாள் காலை, அதாவது மே 8ஆம் தேதி கபில சந்திரசேன காலமானார் என்ற செய்தியை ஊடகங்களில் பார்த்தேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சாட்சியத்தை தொடர்ந்து அரவிந்த டி சில்வாவின் வீட்டில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த சென்ற மின்சார பணியாளரான ஹேமந்த சமன்குமார என்பவரிடமும் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதனையடுத்து கபிலவின் மரணம் தொடர்பான மேலதிக நீதவான் நீதிமன்ற விசாரணை எதிர்வரும் மே 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மோசமடைந்து வரும் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிய உடன்படிக்கை ஒன்றை அரசாங்கம் உடனடியாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை மேற்கொண்டுள்ள அவர், உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் தமது நாட்டு குடிமக்களின் மீதான சுமையை குறைக்கும் நோக்கில் பங்களாதேஷ் நாடும் சர்வதேச நாணய நிதியத்துடன் மிகவும் யதார்த்தமான புதிய உடன்படிக்கை ஒன்றை எதிர்பார்ப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பொருட்களின் தட்டுப்பாடுகள் தீவிரமடைந்து விலைகள் மேலும் உயரும் வரை பொருளாதார ரீதியான முடிவுகளை எடுப்பதில் தாமதம் காட்டுவது பொதுமக்களின் அவதி நிலையை மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். எனவே நாட்டின் தற்போதைய நிலைமை மேலும் மோசமடைவதற்கு முன்னர் அரசாங்கம் உடனடியாக செயற்பட்டு முறையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார். விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் தொடர்பான 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மேலாய்வுகள் குறித்து எட்டப்பட்ட உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூடுகிறது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்ட பிரதானி எவான் பாபஜோஜியோ, கடந்த சில ஆண்டுகளில் இலங்கை பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதிலும் வெளிநாட்டு கையிருப்பு மட்டத்தை வலுப்படுத்துவதிலும் மற்றும் சந்தை நம்பகத்தன்மையை மீள கட்டியெழுப்புவதிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்க அதிகாரிகள் மேற்கொண்ட தொடர்ச்சியான நடவடிக்கைகள் காரணமாக பொதுமக்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் ஏனைய பங்குதாரர்கள் மத்தியில் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும்
அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக ஸ்திரமடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் அண்மையில் உருவாகியுள்ள உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் மற்றும் சவால்கள் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு புதிய அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் கடந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் கொள்கைசார் கட்டமைப்பு தற்போது வலுவான மற்றும் முன்னேற்றகரமான நிலையில் இருப்பதாகவும் இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதி பாராட்டு வெளியிட்டுள்ளார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபையின் ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட நிதி விடுவிப்பின் மூலம் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பை மேலும் வலுப்படுத்த முடியும் என இலங்கை மத்திய வங்கி எதிர்பார்ப்பு வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.